வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்றது அண்ட் மெயின்டைன் பண்றது ரெண்டுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேங்க. நம்மளோட மதுசங்கர் சேனல்ல இன்னைக்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க. என்ன அப்படினா பொன்னியின் செல்வனோட கதையை தான் நான் வந்து எபிசோடா உங்களுக்கு சொல்றேன். அதுல அந்த ஸ்டோரி நான் வந்து நம்மளுடைய பேச்சு வழக்குல எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் படங்களோட சேர்த்து சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை டச் பண்ணாவே அந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்க மறக்காம ஒவ்வொரு எபிசோடையும் பாருங்க. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு வரலாற்று புதினத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அதில் எஃபோர்ட் கொடுத்துருக்கிறேன். அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே போல நம்ம வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதே அந்த கடைக்காரவங்ககிட்டயே நான் ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாமே கேட்டு வச்சுதாங்க நான் வாங்கினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்குறோம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியணும். இல்லைன்னா இது வேறு ரொம்ப எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. கேஸ் எல்லாம் லீக் ஆகி ஃபயர் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு தான் நான் வாங்கினேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எல்ஜி தான். இது வாங்கி 3 வருஷம் ஆகுது. 17,000 கொடுத்து நாங்கள் வாங்கினோம். ஸ்டெபிலைசரோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 rupees, மொத்தம் 18,000 ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தாங்க. 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் வாங்கினா கரண்ட் பில் கம்மியாகும், 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் வாங்கினா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 5 லைட்ஸ் எரியும். பெட்ரூம் லைட் பார்த்தீங்கன்னா விடிய வரைக்கும் எரிஞ்சுட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் மிக்சி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி மிக்சி, கிரைண்டர் மட்டும் இப்போ தான் ரிப்பேர் ஆச்சு. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் அயன் பாக்ஸ், டிவி, ஃபேன், அப்புறம் மொபைல் சார்ஜர் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 50 rupees வரும். அதுவும் ஒரு மாதம் அது கூட வராது. அதனால இந்த ஸ்டார்னால தான் கரண்ட் பில் கம்மியாகும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். கரண்ட் பில் ஜாஸ்தியாகிறது எது காரணம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிடுறேன். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு கெடுதல் சொல்கிறாங்க. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் தான் நாங்கள் வைப்போம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு வச்சுருக்கோம். மாவு பார்த்தீங்கன்னா எவர்சில்வர் பாக்ஸில் தான் வைக்க சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து எவர்சில்வர் பாக்ஸ் என்கிட்ட இல்லை. அதில் வேறு ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் பிளாஸ்டிக்கில் தான் மாவு வைக்கிறேன். இதுவுமே கெடுதல் தான், வாங்கிக்கலாம் நம்ம எவர்சில்வர். நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா, நேற்று வந்து மீன் வறுவல் செஞ்சோம், அதுதான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுக்கல. அடுத்து இது வந்து மீன் குழம்பு, அதுவுமே மீன் தான் இருக்கு. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மெஹந்தி பண்ணோம் இல்லைங்களா, வெல்லம் போட்டு பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெஹந்தி வந்து மீந்துருச்சு. அதுதான் இந்த பாக்ஸில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட 3 நாள் ஆகுது. இன்னுமே எங்கள் கையில் அப்படியே தான் இருக்குது. இன்னும் 2 நாள் கூட இது அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து அதிகமாக துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறதுலாம் அதிகமாக செஞ்சாங்கன்னா சீக்கிரம் போயிடும். அடுத்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்காகவே நான் இது வந்து அப்படியே வச்சுருந்தேங்க. இதை வந்து எதுவும் பண்ணாமல். வாவ், 5 ஸ்டார். இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலலாம் வந்து கத்தி, அப்புறமா திருப்புளி அதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் உருகிட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பட்டன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாவே அது உருகிடும். அதுக்கு பதில் நீங்கள் அந்த மாதிரி கத்தியெல்லாம் போடவே போடாதீங்க. இது ஏன் நான் அப்படியே வச்சுருக்கேன், இது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேன்னா உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி நான் வந்து இந்த 1 வாரம் வந்து அப்படியே வச்சுருந்தேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த அக்காக்கே தெரியல, நான் சொல்லி தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். பட் நான் மாவு வைக்கிறதுக்கு இந்த ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பாருங்கள் இங்கே வந்து சொருகி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா வந்து இங்கே மாவு வைக்கிறதுக்கு அந்த வந்து பாக்ஸ் பத்தலை, அதனால. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வச்சு யூஸ் பண்ணுற பொருள், வெளியே வச்சா இதெல்லாம் வண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுருக்கேன். உழுவல் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயிர்னு சொல்லுவோம். அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உழுவல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இங்கே விளைஞ்சது இல்லைங்களா, அது கொடுத்தாங்க. ஸோ வெளியில் வச்சாங்கன்னா வண்டு வந்துடும். ஆல்ரெடி தேவையானதை வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் மேலே. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஸோ அதுக்குமே நம்ம வந்து பாக்ஸ் போட்டு தான் வைக்கணும். அடுத்து இதில் வெஜிடபிள்ஸ் வந்து கவர் போட்டு வைக்க சொன்னீங்க. ஏன் நாங்கள் அப்படி வைக்கல, ஏன்னா வந்து நாங்கள் அதிகமாக ரொம்ப நாள் வச்சுருந்தா தான் சுருங்கிடும். நம்ம ஒரு 2 நாள் தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து இங்கே அப்பப்போ நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிப்போம், மொத்தமாக வாங்கி வச்சுக்க மாட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு கவர்லாம் தேவைப்படலைங்க.
இதெல்லாம் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்து சமைச்சிட்டு அப்படியே வச்சுருது. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து வெல்லம் ப்ளஸ் வந்து மிளகு போட்டு ஒரு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க காய்ச்சி. ஏன்னா வந்து நம்மளுக்கு சளி அடிக்கடி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்டை கரக்கரன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் இதை எடுத்து நீங்கள் வாயில் போட்டு சப்புனீங்கன்னா அந்த கரக்கரப்பு கொஞ்சம் நிற்கும். ஸோ அதுக்கு இது வந்து நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 6 மாதம் அது செஞ்சு நம்ம சும்மா இருக்கும்போது கூட போட்டுக்கலாம், நல்லது. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீற ஐட்டம். இதெல்லாம் வந்து ஏன் இங்கே வச்சுருக்கோங்கன்னா, இந்த வண்டு தொல்லைனால தாங்க முடியாமல் தாங்க வச்சுருக்கோம். வெளியே எப்படி வச்சாலும் வண்டு வந்துடுது. கோதுமை மாவு, ரவை, கடலை மாவு அதெல்லாம். அடுத்து இது வந்து குளியல் பொடி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இதை வந்து இதுவுமே வண்டு பிரச்சனைக்கோசரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து கடலை மாவு ப்ளஸ் பாசிப்பருப்பு மாவு சேர்த்துருக்கோம். அது வந்து சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். ஸோ அதனால தான் இதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம். எப்பவுமே கிளாஸ் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம ஃப்ரிட்ஜ் எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும், ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லை வீடே தான் எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும் அந்த பிள்ளைங்ககிட்டையும் அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் இந்த ஃப்ரிட்ஜும் க்ளீன் ஆகாது, இந்த வீடும் க்ளீன் ஆகாது. இது வந்து அனுபவபூர்வமான உண்மை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கு உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஏசி ரூமில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் அதிகமாகுங்க. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இந்த வர கேஸு ஏசிக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ ஏசி வந்து கூலிங் கொடுக்கறதுக்கு அதிகமான கரண்ட்டை இழுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 215 லிட்டர். எங்கள் ஃபேமிலிக்கு அதுவே அதிகம்தான். நீங்கள் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, நாமளும் அது மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது கரண்ட் பில்லு ஜாஸ்தி பிடிக்கும். நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படி தான் வாங்கி இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க வந்து 2 இதுலேயுமே எதுவுமே வைக்கிறது இல்லை. ஆனால் பட் அது வேஸ்ட்டு தான், அவங்களுக்கு கரண்ட் பில்லு தான் ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க. எங்கள் ஃபேமிலி ரொம்ப சின்னதாங்க. ஸோ அதிகமான திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். நீங்கள் பெரிய ஃபேமிலியாகவே இருந்தால் கூட திங்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு அன்ஹெல்த்தி தான். தவிர்க்க முடியாத விஷயங்கள், பால், அந்த மாதிரி பால் வெளியில் வச்சா கெட்டுடும், மாவு வெளியே வச்சா புளிச்சிரும், அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் வைங்க. வெஜிடபிள்ஸ் வந்து வைக்கிறீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் வந்து அதை எடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. ஃப்ரிட்ஜில் எந்த திங்ஸும் வைக்காதீங்க. இன்கேஸ் ஏதாச்சும் கேஸஸ் லீக் ஆச்சுன்னா கூட ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு, குப்பை அதெல்லாம் இருக்கும். அதனால ஈரம் இல்லாத வெறும் கிளாத்தில் ஃபஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் தொடச்சி கீழே தள்ளிடணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது நம்ம சோப் பவுடர் அந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். லெமன் ஜூஸ் புழிஞ்சு வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணியில் கலந்து ஒரு ஸ்ப்ரேயில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடித்து அதை க்ளீன் பண்ணவே போதும். இப்போ நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். நல்லா காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணும். வைப்போம் இல்லைங்களா, அதுவுமே சொன்னாங்க. எவ்வளோன்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ல் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 4ல் வைக்க சொன்னாங்க. 4க்கு மிச்சம் 6, 7 அந்த மாதிரி வச்சாலும் டேஞ்சர். அதே போல் 2க்கு கம்மியாக 1ல் வச்சாலும் டேஞ்சர், 1, 0 அந்த மாதிரி வச்சாலும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 4லையும் வைக்கல, 2லையும் வைக்கல, 3ல் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு டோரில் உள்ளதெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம்.
அதே மாதிரி பின்னாடி வந்து அந்த வாட்டர் சேவ் ஆகிற ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பவுல் மாதிரி இருக்கும். அது எனக்கு இப்போ கரெக்டாக தெரியல, ஸோ அதனால் அது க்ளீன் பண்ணலை. அது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒருக்க, இல்லை நீங்கள் ஒரு குறைஞ்சது 2 மாதத்துக்கு ஒரு மாதம் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இல்லைனா வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகி கீழே இருக்கிற கம்ப்ரஸரில் விழ ஆரம்பிச்சுன்னா கம்ப்ரஸர் வந்து ரிப்பேர் ஆகிடும். அதே மாதிரி அந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு வைங்க, இல்லைனா வந்து அதில் கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு வழியாக உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே அதே மாதிரி க்ளீன் பண்ணணும். அதே தான் லெமன் வாட்டர் வச்சு நம்ம வெளியும் க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் அந்த கம்பியாக இருக்கும்ல, அங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது, தூசி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துணி வச்சுலாம் துடைக்கக்கூடாதுங்க. அதில் சின்னதாக ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் கூட கேஸ் லீக் ஆகிற சான்ஸ் இருக்குது. வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு டஸ்ட் எடுக்கலாம். மற்றபடி விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹீட்டான பொருள் எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கக்கூடாது. ஓகேங்க, இப்போ சூப்பராக ஃப்ரிட்ஜ் க்ளீன் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாதுங்க. மூவ் பண்ணால் ஏதோ ஆயில் லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஒரு 3000 4000 உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து மூவ் பண்ணணும். ஃப்ரிட்ஜ் இப்போ தான் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இல்லே இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் ஆகாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டெபிலைசருக்கு மேலே இருக்குது, அது எழுத முடியல, அந்த மாதிரி ஸ்டெபிலைசர் வாங்கி வைங்க. கம்பல்சரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தேவை. அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.